நல்லவர், அவர் இக்கட்டு நாட்களிலே அவர் அரணான கோட்டையுமா. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியாப்பட்டது. நான் நல்லவன், என்ன செய்ய மாட்டேன், உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன், உங்களை நான் எப்பவும் நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அழகான அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நாகூம்ல ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. சமுத்திரத்துக்கு கட்டளையிடுறாராம், நீ இறஞ்சி வராதே, இம்மட்டமாக அப்படியே நில். அப்போ சமுத்திரம் கூட அவருடைய வார்த்தையை கேட்கிறது. மனுஷனாக நாம் தான் படைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்கவே மாட்டோகிறோம், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவே மாட்டோகிறோம். ஏன்னா காற்று அவர் சொன்னாதான் வீசும். ஒரு புயல் உண்டாகுதுன்னா அவர் சொன்னாதான் வீசும். ஒரு புயல் உருவாகுதுன்னா அவர் கடலைத்தானே நில்லு என்றால் அது நின்று போகுமா. அதை தான் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும் பொழுது, நாம் உள்ள கடலுக்கு என்ன செய்யறாராம், எல்லையை விட்டு வெளியே வராத, காற்றே அப்படியே நில்லு, மழையே நில்லு, வானா வரும் போனா போகும். ஆனா இந்த மனுஷன் மட்டும் இருக்கிறான் பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. எதையோ நம்பி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், மனுஷர்களை நம்பி ஓடுகிறோம். யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாவற்றையும் நம்பி போவோம். யார் எதை சொல்லுகிறார்களோ அதை எல்லாவற்றையும் செய்வோம். ஆனா இந்த கடவுளை நாம் நம்ப மாட்டோம், இந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அல்லேலூயா.